நண்பர்களே, ஏர் ஃபியூயல் மிக்சரை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பொருள் எரியணும் அப்படின்னா ஆக்சிஜன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு வெற்றிடத்தில் போய் நின்றுக்கிட்டு தீக்குச்சியை கொளுத்துறோம் அப்படின்னா அது எரியாது, ஏன்னா ஆக்சிஜன் இல்லை. ஸோ காற்று ஆக்சிஜன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் பெட்ரோல் எரியறதுக்கும். இப்போ ஏர் ஃபியூயல் மிக்சரை பொறுத்த வரைக்கும் 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஸ்டாக்கியோமெட்ரிக் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. 14.7:1 ஒரு பங்கு ஃபியூவலு, 14.7 பங்கு காற்று. இது ரெண்டும் கரெக்டான அளவில் இருந்துச்சுன்னா ஃபியூவல் வந்து ஃபுல்லாக எரியும், ஃபுல்லாக பேர்ன் ஆகும், நமக்கு வந்து ஃபுல் பவர் வந்து கிடைக்கும். இதை வந்து கிலோகிராம் பேசிஸில் மாற்றினீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு லிட்டர் பெட்ரோலை அது கிலோகிராம் பேசிஸில் மாற்றினா 1 கிலோ பெட்ரோலை எரிக்கிறதுக்கு 14.7 கிலோ காற்று வந்து தேவைப்படுது. இதுதான் வந்து கரெக்டான ரேஷியோ. சரி, இதை விட கம்மியாக போகுது, 10:1, 11:1 அப்படின்னு போகுதுன்னா 10 பங்கு காற்று இருக்குது, 1 பங்கு ஃபியூவல் இருக்குன்னா ஃபியூவலோட அளவு வந்து அதிகமாகுது. இது வந்து ரிச் மிக்சர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. 14.7 விட அதிகமாக போகுது, 16:1, 17:1 இந்த மாதிரி போகுது அப்படின்னா இதை வந்து லீன் மிக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. லீன் மிக்சர்னா காற்றோட அளவு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து தியரிட்டிக்கலாக கொடுக்குற வேல்யூ. தியரிட்டிக்கலுக்கும் ப்ராக்டிக்கலுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். இப்போ வந்து தியரிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஜினில் வந்து இன்லெட் வால்வ் ஓப்பன் ஆகிறப்ப தான் ஏர் ஃபியூயல் மிக்சர் உள்ளே வரும், எக்ஸாஸ்ட் ஓப்பன் ஆகிறப்ப வெளியில் போகணும்னா தியரிட்டிக்கலாக படிப்போம். ஆனால் அது ப்ராக்டிக்கலாக வரும்பொழுது எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக் முடிகிறதுக்கு முன்னாடியே முடிய போகிற கண்டிஷனில் இன்லெட் வால்வ் வந்து ஓப்பன் ஆயிடும். இது வந்து ப்ராக்டிக்கல். அந்த மாதிரி இந்த ஏர் ஃபியூயல் ரேஷியோ வந்து ப்ராக்டிக்கலாக எல்லா டைம்லேயும் நமக்கு வந்து ஸ்டாக்கியோமெட்ரிக் ரேஞ்சில் இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. அது மாறிக்கிட்டே தான் இருக்கும், லோடை பொறுத்து மாறும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ பைக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப ரிச் மிக்சர் தான் கொடுப்பாங்க, ஏன்னா ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஃபியூவல் அதிகமாக இருக்கணும். இப்போ ரிச் மிக்சரில் நம்ம அதிகமாக இப்போ ட்ரை பண்ணோம் அப்படின்னா மைலேஜ் கொடுக்காது. தொடர்ந்து 2வது கியர்லேயே போங்களேன், மைலேஜே கொடுக்காது. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறப்ப எல்லா பைக்லையுமே ரிச் மிக்சர் தான் கொடுக்குற மாதிரி கொடுத்துருப்பாங்க. போக போக நீங்கள் கொடுக்குற லோடை பொறுத்து என்ன ஆகும், அது வந்து ஸ்டாக்கியோமெட்ரி ரேஞ்சில் வரும். 14.7 கரெக்டாக எக்ஸாக்டாக வராது, ஒரு 12லேருந்து 16:1 அந்த ரேஞ்சில் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி போனாலே நமக்கு வந்து நல்ல ஒரு பவர் வந்து கிடைக்கும். இப்போ வந்து ரிச் மிக்சர்லேயே வந்து போனால் என்ன பிரச்சனைனா மைலேஜ் குறையும், முன்னாடியே சொல்லிட்டோம். இப்போ லீன் மிக்சரில் இருக்குது, காற்று அளவு அதிகமாக இருக்குது அப்படின்னா அதனால நமக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, காற்று வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம கம்ப்ரஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும், அதிகமாக ஹீட்டு ஜென்ரேட் ஆகும். அப்படி அதிகமாக ஹீட்டு ஜென்ரேட் ஆகும் பொழுது பவர் ஸ்ட்ரோக் நடக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீ இக்னிஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. சரி, நான் என்ன பண்ண முடியும், நான் எப்படி ட்ரை பண்ணால் எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னா, இப்போ வர மாடர்ன் பைக்ஸ் எல்லாமே சென்சார் தான். ஸோ நீங்கள் லோடு மாற்றுறதை பொறுத்து, கியரை மாற்றுறதை பொறுத்து, 3rd கியர்லேருந்து 4th 5th கியரை மாற்றுறதை பொறுத்து நீங்கள் கொடுக்குற அசலரேஷனை கொடுத்து சென்சார் என்ன பண்ணும், சென்ஸ் பண்ணி ஃபியூவலையும் யாரையும் வந்து அதுக்கேற்ற மாதிரி அனுப்பிக்கிட்டே இருக்கும். இது வந்து ப்ராக்டிக்கலாக நடக்கிற விஷயங்கள். காற்று வந்து கரெக்டான அளவு உள்ளே போகிறதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, ப்ராப்பராக வந்து ட்ரைவ் பண்ணாலே வந்து போதும். இப்போ 3rd கியர் போடுறோம், கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணி 4th போடுறோம், இன்னும் கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணி 5th போடுறோம். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கேப் விட்டு நம்ம வந்து லோடை சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா கரெக்டாக சென்சார் வந்து யாரையும் ஃபியூவலையும் அந்த அளவில் வந்து கொடுக்கும், அது ப்ராப்பராக மிக்ஸ் ஆகும், அது பேர்ன் ஆகிறப்ப நமக்கு நல்ல பவர் கிடைக்கும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 செகண்ட் 2 செகண்டுக்குள்ளே 1st கியர்லேருந்து 5th கியர் வரைக்கும் போயிடுவாங்க. டக்குன்னு கியர் சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, சென்சார் வந்து சென்ஸ் பண்ணி லோடுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டே இருக்கும் ஏர் ஃபியூவல் அளவை. ஆனால் அது ப்ராப்பராக மிக்ஸ் ஆகாது. மிக்ஸ் ஆகிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கறதே இல்லை, டக்குன்னு மாற்றுறோம். அந்த மாதிரி போனோம் அப்படின்னா இஷ்டத்துக்கு ஒரு செகண்ட் 2 செகண்டுக்குள்ளே டாப் கியர் அளவுக்கு நம்ம கியரை தொடர்ந்து மாற்றணும்னா நமக்கு நல்ல பவரும் கிடைக்காது, சேம் டைம் வந்து நல்ல மைலேஜும் கிடைக்காது. ப்ராப்பராக ட்ரைவ் பண்ணோம் அப்படின்னாலே நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து ஸ்டாக்கியோமெட்ரிக் அப்படிங்கிற ரேஞ்சு 12லேருந்து 16க்குள்ளே வந்து அச்சீவ் பண்ண முடியும். நமக்கு வந்து நல்ல மைலேஜ் வந்து கொடுக்கும். மைலேஜ் அப்படிங்கிறது பழைய பதிவில் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கோம். இந்த ஒரு விஷயத்தை பொறுத்து தான் மைலேஜ் மாறும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. மைலேஜுக்குன்னு நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ மைலேஜ் அப்படின்னு வரும்பொழுது இந்த ஏர் ஃபியூயல் மிக்சர் அப்படிங்கிறதும் வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணி தான். கரெக்டான அளவில் ஸ்டாக்கியோமெட்ரிக் ரேஞ்சில் போகிறப்ப நல்ல மைலேஜ் நல்ல பவர் கிடைக்கும். அந்த ரேஞ்சு மாறுறப்ப நமக்கு வந்து மைலேஜ் குறையும், பவர் குறையும், இன்ஜின் வந்து அதிகமாக ஹீட் ஆகும், இந்த மாதிரி பிரச்சனைகளும் வந்து வரும். அதே மாதிரி இப்போ வர மாடர்ன் பைக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லாம்டா சென்சார் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. அதாவது எக்ஸாஸ்ட்டில் வெளியே வரக்கூடிய எக்ஸாஸ்ட் கேஸை வந்து அது வந்து சென்ஸ் பண்ணும். அந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் அதிகமாக வருதுன்னா அது வந்து ECUக்கு சிக்னல் அனுப்பும், இந்த மாதிரி எரியாமல் நிறையா ஆக்சிஜன் வெளியில் வருது அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி ECU என்ன பண்ணும், இன்புட்டில் ஏர் ஃபியூயல் மிக்சர் ரேஷியோவில் வந்து இன்புட் வந்து மாற்றி கொடுக்கும். இந்த லாம்டா சென்சார் மூலயமா பார்த்தீங்கன்னா ECU வந்து கரெக்டான அளவில் வந்து ஃபுல்லாக பேர்ன் ஆகிற அளவுக்கு வந்து ஏர் ஃபியூயல் மிக்சரை மெயின்டைன் பண்ணும். இந்த வீடியோவை பற்றின உங்களது எண்ணங்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.